सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 1-10-1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஏகாந்தம், ஏகாகிரத நிலை மற்றும் திட எண்ணத்தினால் ஸ்திதியின் பிராப்தி. இன்று பாப்தாதா பல விசேஷ ஆத்மாக்களை ஏதோ காரியத்திற்காக இந்த சபையிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எந்த காரியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று தெரிந்துள்ளீர்களா? இன்று பாப்தாதா உலகத்தை சுற்றி வருவதற்காக புறப்பட்டார். ஒன்றோ முக்கியமாக வெளிநாட்டு குழந்தைகள் மூலமாக நடக்கும் வெளிநாட்டு சேவை, மேலும் விதவிதமான வகையில் மதம் மாறி சென்றிருக்கும் குழந்தைகளை பார்ப்பதற்காக புறப்பட்டார். சேவை நிலையம் மற்றும் சேவாதாரி குழந்தைகள் யாருடைய மனதில் இரவு பகலாக பிரத்யக்ஷம் செய்வோம் என்ற வார்த்தையை நிறைவேற்றுவதற்கான ஒரே எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி சேவாதாரிகள் கலைப்பற்று முழு ஈடுபாட்டுடன் இரவு பகலாக கடுமையான உழைப்பில் இருந்தார்கள். குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். புது புது குழந்தைகளின் வேகமான ஈடுபாட்டின் உற்சாகத்தின் சந்திப்பதற்காக துடித்து கொண்டிருக்கும் நிலையை பறக்கும் பட்டத்திற்கு சமமாக தந்தைக்கும் மேலாக உயரே தாண்டி வருவதற்கான முகத்தை மற்றும் நடவடிக்கைகளை பார்த்தோம். மலர்ச்சிண்டு மிக நன்றாக இருந்தது. விதவிதமான பூக்களின் அழகும் நன்றாக இருந்தது. விதவிதமான மொட்டுக்கள், இலைகளையும் பார்த்தோம். இனிமையான புகார் கூறும் ஆத்மாக்களையும் பார்த்தோம். சில ஆத்மாக்கள் சந்திப்பின் குஷியில் முத்துக்களின் மாலையை பாப்தாதாவிற்காக அணிவித்து கொண்டிருப்பதையும் பார்த்தோம். அந்த மாதிரி தெரிந்த அடிக்கடி சந்திப்பின் பாடலை பாடும் முகங்களும் இருந்தன. பின்பு வெளிநாட்டினை சுற்றி வலம் வந்தோம். அடுத்தது நாலாபுறங்களிலும் உள்ள அஞ்ஞானி மற்றும் பக்த ஆத்மாக்களையும் சுற்றி வந்த வலம். அதில் என்ன பார்த்தோம்? ஒரு பக்கம் அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய உடல் நிர்வாகத்திற்காக, வாழ்க்கையின் சாதனங்களுக்காக ஏதாவது இயந்திரங்களினுடன் அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். கூடவே சில ஆத்மாக்கள் விநாசத்திற்காக இயந்திரங்களை இன்னும் தரமுள்ளதாக ஆக்குவதில் பிஸியாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் அநேக இல்லறத்தில் இருப்பவர்கள் மற்றும் பக்த ஆத்மாக்கள் தன்னுடைய மந்திரங்களின் மூலம் தன்னுடைய பாவனையின் பலனை பெறுவதற்காக மற்றும் அற்ப காலத்து பலனை பிராப்தி அடைவதற்காக அவரவர்களின் காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த அனைத்திலும் விசேஷமாக பாரதம் மற்றும் சில வெளிநாடுகளிலும் சித்தியை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவிகளை விசேஷமாக ஆவாகனம் செய்து கொண்டிருந்தார்கள். பெரும்பான்மையோர் சித்தியடைய வேண்டும் என்பதற்காக அதிகமாக பிஸியாக இருந்தார்கள். சித்தி அடைவதற்காக தன்னை சமர்ப்பணம் செய்வதற்கும் தயாராகி விடுகிறார்கள். சித்தியின் விதியில் முக்கியமாக 2 விஷயங்களை பேசுகிறார்கள். எந்த ஒரு சித்திக்காக ஒன்றோ ஏகாந்தம், மற்றொன்று ஏகாகிரதா, ஒருமுகப்பட்ட நிலை. இந்த 2 விதி மூலமாக சித்தியை அடைகிறார்கள். அப்படியின்றி பாப்தாதா சித்தி சொரூப குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அப்படி இன்று பாப்தாதா சித்தி சொரூப குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார். அவர்களுடைய நினைவு சிலைகள் மூலமாகவும் இன்று வரை அநேகர்களுக்கு அநேக சித்திகள் பிராப்தியாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரம் சித்தியின் பிராப்தியின் காட்சி பார்ப்பதற்குரியது. எப்படி உங்களுக்கு நினைவு மூலமாக அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஆகிறதோ, அதுபோலவே பக்தர்களுக்கும் சித்தி அடையக்கூடிய நேரத்தின்
அற்பகால சுகம் அந்த நேரத்தில் ஒன்றும் குறைவாக அனுபவம் ஆவதில்லை. அந்த மாதிரி சுற்றி வந்த பிறகு சாக்கார சொரூபதாரி குழந்தைகளிடம் என்ன பார்த்தோம்? பக்தர்கள் எந்த தேவிகள் மூலமாக சித்தியை அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அதே தேவிகள் சில நேரம் அவர்களே சித்தி அடைவதற்கான எண்ணத்தை வைக்கிறார்கள். இது ஏன்? நடைமுறையில் கடுமையாக உழைத்தும் கூட சித்தி ஏன் பிராப்தி ஆவதில்லை என்ற எண்ணம் அவசியம் உற்பத்தி ஆகின்றது. நேரத்திற்கு தகுந்தாற்போல் சம்பூர்ண நிலையின் வெளிப்பாட்டில் ஏன் குறை இருக்கிறது? தந்தையும் ஏன் என்று கேள்வி கேட்கின்றார். சித்தி சுரூபத்தின் முக்கியமான விஷயம் எதை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது? எப்படி சென்ற கல்பத்தில் பாண்டவர்களின் மகிமையாக ஒரு நொடியில் எங்கு அம்பு எய்தார்களோ அங்கே கங்கை உற்பத்தியாகியது. அதாவது அசம்பவம் கூட ஒரு நொடியில் சம்பவமானது. பிரத்யக்ஷ பலனின் ரூபத்தில் தென்பட்டது. இதைத்தான் சித்தி என்று கூறுவது. ஆனால் இது ஏற்படுவது இல்லை. ஏனென்றால் உடனடி பலனின் பிராப்திக்காக ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய சம்பூர்ண அனைத்து சக்திகள் நிரம்பிய சுரூபத்தின் நினைவு வெளிப்படையான எண்ண ரூபத்தில் இருப்பதில்லை. நான் முயற்சியாளன், முழுமையாக ஆகியே விடுவேன். அவசியம் ஆக வேண்டும். வரிசை கிரமமாகத்தான் ஆக வேண்டும். நம்முடைய வேலை முயற்சி செய்வது. அதை சக்திக்கேற்றபடி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வினாடியின் எண்ணம் என்ற விதை அனைத்து சக்திகள் நிரம்பியோ ஆகவிடுவதில்லை. அந்த நேரத்து எண்ணத்தில் ஆகியே விடும் என்கிற, அதாவது எதிர்காலத்தின் எண்ணம் நிரம்பியிருப்பதாக இருக்கும். திட நிச்சயம் மற்றும் பிரத்யக்ஷ பலனின் ரசனையின் பலம் நிரம்பி இருப்பதாக இல்லாத காரணத்தால் சித்தியும் பிரத்யக்ஷமாக இருப்பதில்லை. ஆனால் 2 நிமிடங்களுக்கு பிறகு, 1 மணி நேரத்திற்கு பிறகு அல்லது சில நாட்களுக்கு பிறகு எதிர்காலத்தின் பிராப்தி ஆகிவிடுகிறது என்றால் இதற்கான காரணத்தை புரிந்து கொண்டீர்களா? உங்களுடைய எண்ணம் என்ற விதையின் காரணமாகத்தான் பிரத்யக்ஷ சித்தி ஆவதில்லை. அநேக விதமான சாதாரண எண்ணம் இருக்கிறது. கடைசியிலோ 8 பேர்தான் ஆவார்கள். அந்த மாதிரி எதிர்காலத்து ஞானத்தின் சாதாரண எண்ணம் உங்களுடைய விதையை பலகீனமாக ஆக்கிவிடுகிறது. மேலும் இதே எதிர்கால எண்ணத்தை உபயோகிக்கக்கூடாது. ஆனால் அந்த நேரம் யோசிக்காமலேயே உபயோகித்து விடுகிறார்கள். இதன் காரணமாக பிரத்யக்ஷ பலன் கூட எதிர்கால பலன் சொரூபத்தில் மாறிவிடுகிறது. அப்படி பிரத்யக்ஷ பலனை அடைவதற்காகத்தான் எண்ணம் என்ற விதையை திட நிச்சயம் என்ற தண்ணீரால் இது கண்டிப்பாக நடக்கும், நடக்கத்தான் வேண்டும் என்று சக்திசாலியாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் பிரத்யக்ஷமாக வெற்றி சுரூபம் ஆகிவிடுவீர்கள். எப்படி உங்களுடைய நினைவு சிலைகள் மூலமாக சித்தி பிராப்தி அடைபவர்களின் விசேஷ 2 விஷயங்களின் விதி கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏகாந்தவாசி, மற்றொன்று ஏகாகிரதா. இதே விதியை சென்ற கல்பத்தில் உபயோகித்தது போல் சாக்காரத்தில் கடைபிடியுங்கள். ஏகாகிரதாவின் குறை ஏற்படுவதன் காரணமாகத்தான் திட நிச்சயத்தின் குறை ஏற்படுகிறது. ஏகாந்தவாசியின் குறை இருக்கும் காரணத்தால் தான் சாதாரண எண்ணம் என்ற விதையை பலகீனமாக்கி விடுகிறது. எனவே இந்த விதி மூலமாக சித்தி சுரூபமாக ஆகுங்கள். யார் சிங்கம் மேல் அமர்ந்திருப்பதை பார்த்தாலும் நீங்கள் அதுதானே என்று பார்க்கட்டும். அப்படி நினைவு சின்ன ரூபத்தை இப்பொழுது நினைவு சொரூபமாக ஆக்குங்கள். பாண்டவர்களின் நினைவு சின்னத்திலிருந்தும் பக்தர்கள் சித்தியை வேண்டுகிறார்கள். நல்லது. அந்த மாதிரி அநேக ஆத்மாக்களுக்கு சித்தியை பிராப்தி செய்விக்கக்கூடிய அனைத்து சித்தி சொரூப மாஸ்டர் படைப்பவர் மற்றும் வரமளிப்பவர்களுக்கு தன்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம் மூலமாக அநேகர்களின் அநேக விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அனைத்து பிராப்தி சொரூப அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கு, வெளிநாட்டு ஆத்மாக்களையும் சேர்த்து அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தனிப்பட்ட சந்திப்பு மாயாவை வென்ற, இயற்கையை வென்ற சக்திகளின் அடையாளம். சக்திகள் தன்னுடைய சக்தி சொரூபம். எப்பொழுதும் ஆயுதம் தரித்த, எப்பொழுதும் பயமற்ற, அனைத்து அசுர சம்ஸ்காரங்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய
மற்றும் இயற்கை மற்றும் மாயாவை வெல்பவராக ஆகக்கூடிய அந்த மாதிரி தன்னுடைய சுபாவத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்களா? சக்திகளின் நினைவு சின்னத்தில் மாயாவை அடையாளமாக ஆயுதம் மற்றும் ஒளி கிரீடம், மேலும் இயற்கையை வென்றதின் அடையாளமாக சிங்கம் மேல் சவாரி செய்வதாக காண்பித்திருக்கிறார்கள். இந்த பறவைகள், மிருகங்கள் ஆகியவை இயற்கையின் அடையாளம். இயற்கையின் தத்துவம் சொரூபமானவரை பயம் காட்ட முடியாது. இயற்கையின் மேலும் சவாரி, அதாவது அதிகாரம். இயற்கையும் அவருடைய தாசியாக ஆகிவிட்டது, அதாவது அவருக்கு மரியாதை கொடுக்கிறது. அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றியடைபவராக இருக்கிறீர்களா? நிரந்தர சுமங்கல்யத்தின் அடையாளமாக திலகம் வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது. யார் எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் வெற்றி திலகத்தை தன்னுடைய நெற்றியில் இட்டுக்கொண்டே இருப்பார். நினைவில் இருப்பது என்றால் திலகம் இடுவது. நான் இப்பொழுது மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்தவன் என்ற இந்த நினைவு எப்பொழுதும் இருக்கட்டும். இதற்கு முன்பு மயக்கமுற்றிருந்தீர்கள். மயக்கம் என்றால் யாருக்கு தன்னுடைய உணர்வே இல்லையோ, நான் யார் என்று இது கூட தெரியவில்லை என்றால் மயக்கம் அடைந்திருக்கிறார் அல்லவா? இப்பொழுதோ மயக்கம் தெளிந்து விட்டீர்கள். மயக்கம் தெளிந்தவர்கள் ஒருபொழுதும் தந்தையை மறக்க முடியாது. நான் தான் எப்பொழுதும் வெற்றி அடைபவன் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். நல்லது. வரதானம்: நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து தன்னை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைவரின் அன்பிற்குரியவர் ஆகுங்கள். யாரிடம் பரிவர்த்தனை சக்தி இருக்கிறதோ அவர் அனைவருக்கும் பிரியமானவராக ஆகுகிறார். அவர் கருத்துக்களிலும் சகஜமாக இருப்பார். அவரிடம் வளைந்து கொடுப்பதற்கான சக்தி இருக்கும். அவர் இது என்னுடைய கருத்து, என்னுடைய சேவை இவ்வளவு நல்லதாக இருந்த போதிலும் என்னுடையது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஒருபொழுதும் கூற மாட்டார். இந்த என்னுடையது என்பது வந்தது என்றால் கலப்படம் ஆகிவிட்டது. எனவே நேரம் மற்றும் வாயுமண்டலத்தை பகுத்தறிந்து திட்டம் என்னுடைய தன்னை பரிவர்த்தனை செய்தீர்கள் என்றால் அனைவரின் அன்பிற்குரிய நம்பர் 1 வெற்றியடைபவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: பிரச்சனை சுரூபமாக ஆகாமல் பிரச்சனைகளை அகற்றுபவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।